சத்யா, நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னும் நம்ம சினிமாவுக்கே போனது இல்ல. ஓ, அப்ப சினிமாக்கு போக தான் என்ன ரெடி ஆக சொன்னீங்களா? சரி இருங்க, அத்தை மாமா கிட்ட சொல்லி வரேன். எதுக்கு? என்னங்க, அவங்களையும் கூப்பிட்டா தானே ஒன்னா போக முடியும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? பின்ன சினிமாக்கு நாம 2 பேர் மட்டும் தான் தனியா போகணும். அவங்க வயசானவங்க, அவங்க அங்க வந்து என்ன பண்ண போறாங்க? அது இல்லாம நாம தனியா போக தான் நான் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் அங்க வந்தா போர் அடிக்கும் சத்யா. அதுக்கு நம்ம சினிமாக்கு போகாமே இருக்கலாம். அத செய்டா மகனே. ஐயோ மாமா, நான் சொல்லல. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னடே, உங்க அம்மாவுக்கு எனக்கும் வயசாயிடுச்சா? எவன்டா சொன்னது வயசானவங்க சினிமா பார்க்க கூடாதுன்னு? எங்களோட நீங்க சினிமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குமா? ஏன்னா சக்தியை திட்டுறீங்க? வாமா, இவன் என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கும் உன் அன்னிக்கும் வயசாயிடுச்சான், நாங்க சினிமா பார்க்க கூடாதான். இவங்க சினிமா பார்க்க போகும்போது இவங்களோட சேர்ந்து நாங்க போய் சினிமா பார்த்தா இவங்களுக்கு போர் அடிக்குமா? வாட் இஸ் திஸ்? இதுக்கு போய் என்ன சக்தியை திட்டுறீங்க? அது கல்யாணம் ஆனதுல இருந்து இவங்க 2 பேரும் தனியா சினிமாக்கு போனதே இல்ல. சினிமான்ற பேர்ல அப்படியே வெளியே போயிட்டு வரட்டும். ஏமா, நான் என்ன வேணான்னு சொல்றேன்? இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்கன்னா சினிமாக்கு என்ன வெளிநாடு கூட போயிட்டு வாங்கம்மா. இவங்க சினிமா பார்க்க போக வேணான்னு சொல்ல போறேன். அவங்க சந்தோஷம் தானமா எனக்கு ரொம்ப முக்கியம். மடி, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சினிமாவுக்கு ஜோடியா போறவங்க போக வேண்டியதானே. அதுக்கு எதுக்குமா தேவையில்லாம என்ன வயசானவன்னு சொல்லணும்? ஐயோ அப்பா, நான் உங்களை கிழவங்கிற அர்த்தத்துல சொல்லல. பாத்தியம்மா, சைக்கிள் கேப்ல என்ன கிழவன் வர சொல்றான். அப்பா, நான் எது சொன்னாலும் தப்பா தான் போகுது. டேய் டேய் டேய், நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன். அதுக்கு என்ன அப்படி பயந்து சாவுற நீ? அப்பா, நிஜமாவா சொல்றீங்க? ஏங்க, மாமாவை சத்தியம் பண்ண சொல்றீங்களா? அட நீ வேறம்மா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லம்மா. இவன் பயந்த சுபாவம் இல்லம்மா. கொஞ்சம் அதட்டி பேசினா கூட பயந்துருவான். டேய், இப்ப நான் சொல்றேன், முதல்ல என் மருமகளை கூட்டிட்டு நீ சினிமா போ. முதல்ல ரெடி ஆயிட்டு வாங்க, போங்க. ஆல்ரெடி நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. என்னங்க, நான் இன்னும் ரெடி ஆகல. நீ ரெடி ஆனது போதும், டைம் இல்ல. டேய், எதுக்கு என் மருமக காது இப்ப நீ கடிச்சிக்கிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் முதல்ல சினிமாவுக்கு போங்க, போங்க. அம்மா, நீங்களும் வாங்க எங்க கூட சினிமாக்கு. நான் எதுக்குமா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நீ இருமா, உங்க 2 பேரையும் தானே நான் சினிமாவுக்கு போக சொன்னேன். போங்க. அப்புறம் பீரோல பணம் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துட்டு போங்க. சந்தோஷமா இருங்க, போங்க. எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்தே வளர்க்க வேண்டியதாகுது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன். சந்தோஷமா சினிமாவுக்கு போறீங்க? எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னமாச்சு? என்னாச்சு? என்னாச்சு? என்ன அம்மா? லைட்டா கால் சுளிக்கிடுச்சுல. அம்மாடி, என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? ஐயோ ஆமா, வலிக்குது. அம்மாடி, என்னம்மா? ஒண்ணு இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் நீவி விட்டா சரியா போயிடும். சரிம்மா, டாக்டர் வீட்டுக்கு போலாமா? டாக்டர் பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லுவார்லம்மா. ஐயோ எனக்கு ஒண்ணு இல்லைண்ணே, கொஞ்சம் கால் வலிக்குது, அவ்வளவுதானே. சரி சரி, நீ சும்மா இருமா. ஏய் பழனி, பழனி வா. நீ உடனே போய் நம்ம பூவாத்தால கூட்டு வா. போ. எதுக்குங்கய்யா? ஏன் என்ன எதுன்னு விளக்கம் சொன்னாதான் நீ போவியா? என் தங்கச்சி கால் சுளுக்கிச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, போய் கூட்டு வர. போடா. சரிங்கய்யா. சக்தி, சத்யாவை கூப்பிட்டு சினிமாக்கு போப்பா, டைம் ஆயிடுச்சு சினிமாவுக்கு. இல்ல சார், நாங்க இன்னைக்கு போல. பார்த்து டேய், பாவண்டா சத்யா, ஆசியா சினிமாக்கு போலான்னு கிளம்புனா, அவளை கூட்டிட்டு போப்பா. இல்லம்மா, உங்க கால் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நாங்க சினிமாக்கு போய்க்கிறோம். ஐயோ சத்யா, என்னால உங்க சந்தோஷம் கெட வேண்டாம், நீங்க கிளம்பி போங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு கால் நல்லா ஆனாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி விடுங்க, விட்டா நீங்க 2 பேரும் 4 முழுக்க பேசிட்டு தான் இருப்பீங்க. எப்பா, நீ முதல்ல அத்தையை கை தாங்கல கூட்டிட்டு போய் கட்டில படுத்து போ. போ, பாத்து பத்திரமா வாங்க. பத்திரமா கூட்டு போப்பா. பாத்து அம்மடி, நீ கொஞ்சம் கூடவே போமா. போ, பாத்து பாத்து. ஏன் இவனுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஏதாவது கந்திஷ்டியா இருக்குமோ என்னவோ, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மாப்பிள, இத்தனை வருஷம் ஆயோ இந்த சண்முக பாண்டி திருந்துற மாதிரி தெரியலையே. யாரோ சொன்னதை நம்பி கலியபெருமாள் லண்டன் தான் தான் அக்காவை கொலை பண்ணிருப்பான்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறான் இந்த சண்முக பாண்டிய. அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வா மகடேஸ்வரா. வணக்கம். வணக்கம்.
உட்காருப்பா. பரவாயில்ல, இருக்கட்டுங்க ஐயா. ஆமா, அந்த சண்முக பாண்டியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி தெரியுதுங்க ஐயா. ஆமா, உங்களுக்கு சண்முக பாண்டியன ஏற்கனவே தெரியுமா? தெரியும்யா, இப்பதான் பார்த்து பேசிட்டு வரோம். அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? ஆமாங்க ஐயா, பார்த்து பேசிட்டு தான் வரோம். கலியபெருமா ஐயாவை பத்தி ரொம்ப தப்பா சொல்றாப்ல. மகுடேஸ்வரா, உங்களுக்கு விவரம் தெரியுமோ தெரியாதோ, ஆனா அந்த சண்முக பாண்டியன் நினைக்கிற அளவுக்கு கலிய பெருமாள் அண்ணன் அப்படி தப்பான ஆள் இல்லப்பா. இல்லைங்க, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். கலிய பெருமாள் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாதியா. பாத்தீங்களா, பைரவபுரத்துல இல்லாத நீங்களே அவரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா இந்த சண்முக பாண்டியன் அவரை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கலையே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர் அப்படி சந்தேகப்படுற மாதிரி வச்சிருச்சு. அவங்கள புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும். எப்போ வரும்? இத்தனை வருஷமா புரிஞ்சுக்காத அவன் இனுபாவா கலிய பெருமாள் அண்ணனை பத்தி புரிஞ்சுக்க போறான்? அப்படி சொல்ல முடியாதுங்க ஐயா. நாம தான் அவருக்கு புரிய வைக்கணும், அதற்கான முயற்சியும் பண்ணணும். ஆமாமா ஆமா, பாண்டியம்மாள் மாதிரியே அச்சு அசலா இருக்கிற அந்த அமெரிக்கால இருந்து வந்த பொண்ணு கலிய பெருமாள் அண்ணன் வீட்டுல இருக்காலாமே. இந்த விஷயம் உங்க 2 பேத்துக்கு தெரியுமா? தெரியுங்க ஐயா. கலியபெருமாள் ஐயா வீட்டுல அமுதா பார்த்திருக்கோம். பாத்திருக்கீங்களா? என்ன அந்த பொண்ணு நம்ம பாண்டியம்மா மாதிரியா இருக்கா? ஆமாங்க ஐயா, நாங்களும் பார்த்தோம், பாண்டியம்மா மாதிரியே இருக்கு. ஐயா, 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. பாண்டியம்மா புடவை கட்டி இருக்கு, அமுதா பேண்ட் ஷர்ட் போட்டு ஆம்பளை மாரி இருக்கு. அமெரிக்கால இருந்து வந்த புள்ள இல்லையா, அதான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கா. ஆமா, அந்த பொண்ணு என்ன மாதிரி அழகா நல்லா கலரா இருக்கா. ஐயோ அத்தை, உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாதா? மாப்பிள்ள சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் எதுவுமே பேசல, நீங்க பேசுங்க. நீங்க விரும்பினா நான் பேசுறேன், இல்லனா இல்ல. ஐயோ மகுடேஸ்வரா, அமெரிக்காவில இருந்து வந்த அந்த பொண்ணு எப்படி கலிய பெருமாள் அண்ணன் வீட்டுக்கு போச்சு? எங்களுக்கு தெரியலீங்க ஐயா. நீங்க அத பத்தி கேட்கலையா? மாப்பிள்ள, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே கலிய பெருமாளுக்கு போன் பண்ணி கேளுங்களேன். ஓ, போன் பண்ணி கேட்கலான்னு சொல்றீங்களா? கேட்டா போச்சு. ஐயா, இந்த மாதிரி விஷயத்த கலியபெருமாள் ஐயா கிட்ட போன்ல கேக்குறது தப்புங்க ஐயா. ஆமா, இது முக்கியமான விஷயமாச்சே. எதை போன்ல கேட்கணும், எதை நேர்ல கேட்கணும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஐயா, வர அமாவாசை அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம குலதெய்வம் காலபைரவர் கோயில சந்திச்சுக்க போறோம்ல, அங்க வச்சு நீங்க கலியபெருமாள் ஐயா கிட்ட இது சம்பந்தமா பேசலாம்ல. ஆமா, நீ சொல்றது கூட சரியாதான் இருக்கு மகுடேஸ்வரன். ஐயா, அந்த அமுதாவை பத்தி சண்முக பாண்டிய உங்ககிட்ட என்ன கேட்டாரு? அவன் தன்னுடைய அக்காவுக்கு பிறந்த குழந்தையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறான். பாண்டி அம்மாவும் அந்த அமெரிக்கா புள்ளியும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால சந்தேகப்படுறதுல தப்பு ஒண்ணு இல்லையா மாப்பிள்ள? என்னங்கம்மா, நீங்களும் அந்த சண்முக பாண்டிய மாதிரி பேசுறீங்க. சண்முக பாண்டிய அக்காவுக்கு தலைப்பெருசத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை தானே பிறந்துச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா மகுடேஸ்வரா, நீ சொல்றது உண்மைதான். கால பைரவர் திருப்பணி நடக்கிற இந்த நேரத்துல இந்த விஷயம் நம்மள ஒரு தர்ம சங்கடமான நிலைமை கொண்டு போய் விட்டுடுச்சு. ஐயா, இப்ப நமக்கு இருக்க வேண்டிய எண்ணம் எல்லாம் காலபைரவர் கோவில் திருப்பணியில தாங்க இருக்கணும். கண்டிப்பா. சண்முக பாண்டியன் ஒரு முரடன். அவன் கோவப்பட்டு கலிய பெருமாள் அண்ணனுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தா அது பெரிய சிக்கல்ல முடிஞ்சிருமே. நம்ம காலபைரவன் திருப்பணிக்கு இவனால ஏதாவது இடைஞ்சல் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஐயா, கலியபெருமாள் ஐயாவுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க முடியாது. அப்படியே தொல்லை கொடுத்தாலும் நம்மளை மீறி அவனால எதுவும் செய்ய முடியாது. ஆமாங்க ஐயா, இப்போ நாங்க கலியபெருமாள் ஐயாவை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். மகுடேஸ்வரன், சண்முக பாண்டியன் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பேசின எந்த விஷயமும் கலியபெருமாள் அண்ணனுக்கு தெரிய வேணாம். ஐயா, எங்களுக்கு தெரியாதா? இத பத்தி நாங்க பேசவே மாட்டோம். ஐயா, நாங்க பேச போற விஷயமா வேற. சரிங்க ஐயா,
நாங்க கிளம்புறோம். வரோம். வரேங்கம்மா. போயிட்டு வரோமா? போயிட்டு வா. காலபைரவா, உன்னுடைய கோயில் திருப்பணி நல்ல விதமா நடக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும்பா. நீதான் அருள் புரியணும். ஆமா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டில் இருந்து கிளம்பிடுவேன். நம்ம பைரவபுரத்தில் மீட் பண்ணலாம். நீங்க நேரடியாக அங்கே வந்துருங்க. ஓகே. என்ன விவேகா, திடீர்னு பைரவபுரம் கிளம்பிட்ட? திடீர்னு இல்லக்கா, நம்ம கலியபெருமாள் மாமா கூட சேர்ந்து மற்ற அந்த 4 ஊர் பெரியவங்களும் சமாதானம் ஆயிட்டாங்களாம். இப்போ இந்த 4 பேரும் ஒன்று சேர்ந்து பைரவபுரத்து கோயில் திருப்பணிகளை எப்போ எங்க ஆரம்பிக்குதுன்னு பேசி முடிவு பண்ண போறாங்களாம். அதான். ஆமா, பைரவபுரத்துல இருக்கிற கால பைரவர் கோபம் அடைஞ்சு கோவிலை விட்டு வெளியேறிட்டதா சொன்னாங்க. அந்த கால பைரவர் மறுபடியும் கோயிலுக்குள்ள வந்துட்டாரா? அக்கா, அந்த பைரவர் கோயில்ல இருக்க பைரவர் வந்து கோச்சிட்டு வெளியே போனாரா இல்ல மனுஷங்க யாராவது அந்த சிலையை திருடிட்டு போனாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இப்போதைக்கு அந்த கோயில் அந்த சிலை இல்லைன்றது மட்டும் உண்மை. இது ஒன்றும் அங்க இருக்க மக்களை நேரில் சந்திச்சு அவங்க கிட்ட பேசினாதான் உண்மையான தகவல் என்னன்னு தெரியும். அதுக்காக தான் நாங்க போறோனே. விவேகா, இது சாமி விஷயம், கவனமா விசாரிச்சு பத்திரிக்கையில எழுதுப்பா. ஏன்க்கா அப்படி பேசுறீங்க? அந்த கோயில் திருப்பணியில யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ எல்லாருக்கும் மரண நிகழ்வுன்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அது உண்மையான செய்தியா இல்ல அந்த கோயில் திருப்பணிகளை தடுக்கிறதுக்காக அவங்களே கிளப்பிவிட்ட ஒரு வதந்தியான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். புரிஞ்சுதா? விவேகா, இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மையாவே நடந்திருக்குப்பா. வதந்தின்னு சர்வசாதாரணமா எடுத்துக்க முடியாதுப்பா. நீ பயப்படாதக்கா. எந்த ஒரு விஷயமும் அது உண்மை தெரிய வரைக்கும் அதை நான் வெளியே யார்கிட்ட சொல்ல மாட்டேன். சரியா? சரி. சரிக்கா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பார்க்கலாம். விவேகா, முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் உன் கூட பைரவபுரம் வந்திருப்பேன்ல. எனக்கும் அங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்பா. ஓகே, இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகல. முதல்ல அங்கே போய் சேர்றேன். அங்கே நிலவரம் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். பின்னாடி இருந்து சரி. சரிப்பா. பாய். பத்திரம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ஓகே ஓகே. மரகதா, அடியே மரகதா, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா இப்படி லோலோன்னு கத்திட்டே இருக்க? எங்கடி அந்த வாண்டு? என்னமாச்சி? கால பைரவர் கோயிலுக்கு போறதுக்கு நேரமாச்சு. மாப்பிள்ள வேற வந்துருவாரு. சிவி சிங்காரிச்சு லேட் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு தான் கத்திட்டு இருக்க. எனக்கு இருக்கிற பொறுப்பு உங்க 2 பேருக்கு இருக்கா? உன் பொறுப்பு தானே, எங்களுக்கு நல்லா தெரியும் உன் பொறுப்பு என்னன்னு. ஏதோ போற வழியில மாப்பிள்ள உனக்கு கொட்டிக்கிறதுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அத திங்கிறதுக்காக தான் நீ இந்த ஆள அலைஞ்சிட்டு இருக்க. யாரடி சாப்பாட்டுக்கு அலையிறவன்னு சொல்ற? நீதான். ஆமாடி, நீ சமையல் செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சா என்னையே கிண்டல் பண்றியா? அதான் சொல்லுவாங்க நல்லதுக்கே காலம் இல்லன்னு. ஐயோ, இவ்வளவு வாய்க்கிழிய பேசுறியே. நம்ம ஊருக்கு போறோமே, அதுக்கு தேவையானதெல்லாம் கார்ல எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் அங்க போய் இதை எடுத்து வைக்கலையே அதை எடுத்து வைக்கலன்னு புலம்பிட்டு இருக்க கூடாது. புரியுதா? என்னம்மா, எல்லாம் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்பா. மாப்பிள, நீங்க சொன்ன சாப்பாட்டு கடை ரைட்ல வருதா லெஃப்ட்ல வருதா? அத்தை, உங்களுக்கு சாப்பாட்டை தவிர வேற சிந்தனையே கிடையாதா? அதெல்லாம் போற வழியில பாத்துக்கலாம். ஏய், நான் சொன்னேன்ல அம்மாச்சி திங்கிறதுக்கு அலையுதுன்னு, அது சரியா போச்சா? சரி சரி, வாய் முடுங்க, போலாம். முதல்ல அத நீ செய். முதல்ல சண்டை போறத நிறுத்துங்க, வாங்க போலாம். ஹலோ, என்ன கால பைரவன் கோயிலுக்கு எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பிட்டீங்களா? ஆமா, நீங்க யாரு? நடக்க போற கால பைரவன் கோயில் திருப்பணியை தடுக்க வந்த உங்க எதிரி. என்னது, எதிரியா? ஆமா. யாரியா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? கால பைரவன் கோயில் திருப்பணியை யாரு தொடங்கலான்னு நினைச்சாலும் நான் அவங்களோட கதையை முடிச்சிடுவேன். என்னடா மிரட்டி பாக்குறியா? இல்ல, எச்சரிக்கிறேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா கால பைரவன் கோயிலுக்கு போறதை நிறுத்திக்க. இல்ல உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுவேன். என்னங்க, யார் போன்ல என்ன மிரட்டினாங்க? நாம காலபைரவன் கோயிலுக்கு போக கூடாதான். அத மீறி போனா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிடுவானா. ஐயோ, கோயில் திருப்பணியை யார் தொடங்கினாலும் இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடாதுன்னு சும்மா யாராவது மிரட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டாம். நம்ம கிளம்பிட்டோம்ல, வாங்க போலாம். எல்லாத்தையும் அந்த கால பைரவர் பார்த்து பாரு. வாங்க போலாம், வாங்க வாங்க. வா வா. ஐயா,
குடிக்க ஏதாவது கொண்டு அதெல்லாம் ஒண்ணு வரணுமா? வேணாம் அலமேலு. என் பொண்ணுங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? சின்ன பொண்ணுங்க ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் சரி, ஆகும். பிரயாணத்துக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? எல்லாம் ரெடியா எடுத்து அப்ப சரி. வச்சிட்டீங்கயா. அகல்யா, இதோ வரேம்மா. இதோ அகல்யா வந்தாச்சுங்கய்யா. ஏமா அமுதா எங்க? ரெடி ஆகிட்டு இருக்காங்கப்பா. சரி சரி. அக்கா அக்கா இதோ வந்துட்டேன். அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. சாரி பெரியப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. அது சரி. ஐயோ, என்னம்மா இது? கோயிலுக்கு போறோமா? இது மாதிரி பூட்டெல்லாம் போட்டு வந்திருக்க? ஓ, நீ அமெரிக்காவில இருந்து வந்து இல்லையா? சரி சரி, கார்ல ஏறினது இதை கைட்டி வச்சிரு. கோயிலுக்குள்ள போகும்போது இதெல்லாம் போடக்கூடாது, சரியா? அப்புறம் சின்ன பொண்ணுங்களா ரெடி ஆயிடுச்சு. கேழா எங்க அக்கா இன்னும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இத கூப்பிடுங்க. கூப்பிடு. காமாட்சியம்மா, காமாட்சியம்மா. அத்தை அத்தை என்ன பண்றீங்க? வாங்க அக்கா வாக்கா, நேரம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன் தம்பி. நம்ம குலதெய்வ காலபைரவர் கோயிலுக்கு போறோம். ரெடி ஆகி வர வேண்டாமா? என்னத்தை ரெடி ஆகி வருது? ஏழரும் போது ராகலாம், அதுக்குள்ள நம்ம புறப்படணும், புரியுதா? இது பாருங்க, அமாவாசை தொடங்குறதுக்குள்ள நாம எல்லாருமே காலபைரவர் கோயில்ல இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அகலியா, போலாமா? அமுதா போல பெரியப்பா. சரி வாங்க புறப்படலாம். நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். போங்க. சரி பெரியப்பா. அலமேலு, ஐயா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன காளியம்மா இன்னும் காண நேரம் ஆயிட்டு இருக்கு. அதாங்கய்யா தெரியல. சரி வாங்க போலாம். என்னங்கம்மா எல்லாரும் கோவில் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. கிளம்பியாச்சு. ஐயா கிளம்பிட்டாரா? பெரியப்பா களிமா புறப்படலாமா? இல்லங்கய்யா, நீங்க எல்லாம் முதல்ல கார்ல போங்க, நான் அப்புறமா வரேன். என்னம்மா சொல்ற? நீ வராம இருந்தா எப்படி? இல்லங்கய்யா, உங்க பேர்ல அங்காள பரமேஸ்வரம்மன் கோயில்ல ஒரு அபிஷேகம் வச்சிருக்கேன். அதை முடிச்சிட்டு நான் நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். என்னம்மா என் பேர்ல எதுக்கு அபிஷேகம்? ஏன் சாமி பேர்ல பண்ண வேண்டியதானே? இன்னைக்கு உங்க பேர்ல பண்றதாயா நியாயம். சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். அங்காள பரமேஸ்வரர் கோயில்ல அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒன்னா சேர்ந்து போலாம். ஐயா, எல்லாரும் ஒன்னா போக முடியாதுங்க ஐயா. ஏன்? ஐயா, நாளை காலையில நீங்க பைரவபுரத்துல இருந்தாகணும். எல்லாருக்கும் மூத்தவர் நீங்க. நம்ம பைரவபுர ஜனங்களே உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 7:30 மணிக்குள்ள நீங்க கிளம்பிடுங்க ஐயா. ஐயா, காளியம்மா சொல்றது சரிதான். அது மட்டும் இல்ல, பைரவபுரம் மண்ணுல என் தம்பி வந்து காலடி வச்சா தான் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. என்னடா தம்பி? அத்தை, பெரியப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அப்பா வாங்க கிளம்பலாம். புறப்படலாம். நீயே சொல்லிட்டு அப்புறம் என்ன? அப்புறம் களிமா, நாங்க புறப்படுறோம், நீ வந்து சேர்ந்துரு. வந்துருங்க. போயிட்டு வரேன் ஆண்டி. வந்துடுறேன். வரேன் காளியம்மா, சீக்கிரமா. ஹலோ, என்ன குடும்பத்தோட பைரவபுரம் கிளம்பிட்டீங்க? ஆமா, கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க யாரு? உங்க எதிரி. என்ன ஏன் எதிரியா? யார் நீ? உனக்கு மட்டும் இல்ல, உங்க 5 பேருக்கும் நான் தான் எதிரி. நீயும் சரி, உன்னோட இருக்கிறவங்களும் சரி, யாருமே பைரவபுரம் போக முடியாது. ஏய், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. பைரவபுரம் போனாதானே காலபைரவன் கோயில் திருப்பணியை தொடங்குவீங்க. போகும்போது உங்க கதையை முடிச்சிடுறேன். ஏய், யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? உங்க 5 பேரோட உயிர் வேணும். அப்பா என்னப்பா, என்னாச்சு? பெரியப்பா என்னாச்சு? தம்பி என்னப்பா ஆச்சு? ஐயா, என்னங்கய்யா ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. அப்பா, போன்ல யார் பேசுனாங்க? என்ன பேசுனாங்க? ஒண்ணும் புரியலையுமா. பெரியப்பா போன்ல என்ன சொன்னாங்க? நாம காலபைரவர் கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்றான். அப்படியே மீறி போனா எங்க 5 பேருடைய உயிரும் பலியாயிடுன்னு சொல்றான். தம்பி, நீ சொல்றத கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குப்பா. அத்தை, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? பெரியப்பா, நமக்கு வேண்டாதவங்க யாரோ நம்மள பயமுறுத்துறதுக்காக பேசுற வார்த்தை இதெல்லாம். அவங்க பேச்சுல நீங்க நம்பாதீங்கப்பா. அப்பா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க பேசுறதெல்லாம் விடுங்க. கிளம்பலாம் வாங்க. பெரியப்பா, நான் இருக்க. பெரியப்பா கிளம்பி வாங்க. நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் ஒண்ணும் பயப்படலமா. சரி சரி, வாங்க போலாம்.
கோவிலுக்கு போலாமா? நீ ரெடி ஆயிட்டியாமா? ரெடி ஆயிட்டமாமா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே உங்க அத்தை ரெடி ஆயிட்டாலான்னு பாரு. நேரம் ஆகுது, சீக்கிரம் ரெடி ஆக அப்பவே பார்த்த மாமா, அவங்க ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. நான் வேணா போய் கூட்டிட்டு இல்ல 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 வேணாம்மா, நான் சொல்லம்மா, நான் மறந்து போயிட்டேன். அது என்னன்னா, டேய் உங்க அம்மாவுக்கு காலபைரவர் கோயிலுக்கு கிளம்புற நேரமா பார்த்து திடீர்னு அவங்க அண்ணன் தம்பி மேல ஒரு இடம் தெரியாத பாசம் வந்துருச்சு. அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே காலபைரவர் கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. நானும் அவளை அனுப்பிச்சு வச்சுட்டேன். அவளை அனுப்பிச்சு வச்சு ஞாபகம் இல்லாம அவ ரெடி ஆயிட்டல பாருன்னு அவங்கள வேற அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா நீங்க காலபைரவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா அம்மா தாத்தா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? சரி விடுப்பா, அவ ஏதோ ஆசைப்பட்டா போய் தான் வரட்டுமே. எப்படி இருந்தாலும் நம்ம 5 பேருடைய குடும்பமும் ஒன்னா சேர்ந்து தானே அங்க போய் சாமி கும்பிட போறோம். அது ரொம்ப சந்தோஷம் தானே. அப்புறம் ஏன் இதை பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க? என்னம்மா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி சரிம்மா. அண்ணா நீங்க முன்னாடி கிளம்பி போங்கண்ணே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்துடுறேன். ஏமா, உடம்புக்கு முடியலன்னா சொல்லிருக்கலாம்ல, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே, மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். வேணும்னா சத்யாவை எனக்கு துணைக்கு விட்டுட்டு போனேன். நான் எங்க எங்க அம்மாவை பாத்துருவேன்னு தடுக்கிறியா? என்ன மீறி நீ எதையும் செய்ய முடியாதுடி. அப்பா, நான் வேணா அத்தைக்கு துணையா இங்கேயே இருக்கேன். நீங்க சத்யாவை கூட்டிட்டு கிளம்புங்க. காலையில இருந்து சத்யாவோட அம்மா 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. நம்ம கிளம்புறத வச்சு தான் அவங்களும் கிளம்பணுமா. கோயிலுக்கு போறப்ப சத்யாவோட ஒன்னா போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படின்னா நான் சத்யாவை கூப்பிட்டு போறேன்னா? சரிம்மா, அப்படின்னா நான் சத்யாவை கூட்டிட்டு கிளம்புறேன். ஐயா, சக்தி ஐயாவையும் உங்களோட கூட்டு போங்க ஐயா, அப்பதான் நல்லா இருக்கும். நானும் தனமும் இங்கே இருந்து கற்பா அம்மாவை பாத்துக்கிறோம். ஆமாங்க ஐயா, நாங்க 3 பேரும் காலையில நேரத்தோடய கிளம்பி வந்துடுறோம். சரி, இவன் சொல்றதும் ஒரு வகையில கரெக்டா தான் இருக்கு. சரிம்மா, இவன் சொன்ன மாதிரியே நீ இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில கோயிலுக்கு வந்து சேரு. நான் இவங்களை கூட்டு கிளம்புறேன். அம்மா, காலையிலயும் உடம்பு சரியாகலன்னா நல்ல உடம்ப பாத்துக்கோங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. முதல்ல உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஏதாச்சும்னா டாக்டருக்கு கால் பண்ணுங்க, சரியா? தனோ, ஏதாச்சும் ஒண்ணுன்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேம்மா. அத்தை, கோயிலுக்கு எப்போ வேணாலும் போகலாம் அத்தை. அதுக்காக டிராவல் பண்ணி உடம்பு கெடுத்துக்காதீங்க. கோயிலுக்கு வர முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்க உடம்பு தான் முக்கியம். நீங்க நல்லா இருந்தாதான் அப்பா சந்தோஷமா இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பாத்தியா கற்பகம், என் பையனை என் மருமகளும் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. சரிம்மா, ஏதாவது மாத்திரை போட்டு ஏதாவது படுத்துக்க. பரவாயில்லண்ணே, சமாளிச்சுக்கிறேன். நானும் உங்க கூடவே வந்துடுறேன். இல்லம்மா, உடம்பு சரியில்லை வேற சொல்றேன். அங்க வேற கோயிலுக்கு சாமி கும்பிடும் போது மறுபடியும் உடம்பு சரியில்லாம போச்சா யார் உன்னை பாத்துக்கிறது? அதுக்கு தான் சொல்றேன். இல்லண்ணே, நான் உங்க கூடயே வரேன். மாமா, கற்பக அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு, நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலாம். மருமகள் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. வரியா? வரேண்ணே. சரி, ஓகே. அப்புறம் நீ அங்க வந்துட்டேன்னா இப்ப சாப்பாட்டுக்கு கொடுக்க எப்படி? மாமா, 3 நாளைக்கு உப்பு இல்லாத கஞ்சியா குடிச்சா உடனே சரியாயிடும். அப்படியா? சரியா, போன அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவோம். வாங்க கிளம்பலாம், பொறுப்பில்ல வாங்க. அப்புறம் பழனி, ஊருக்கு போறதுக்கு தேவையான பேக் எல்லாம் எடுத்து. சரி, ஓகே. ஆமா, நீ என்ன லுங்கிலே இருக்க? இங்க நிறைய வேலை பாதியிலே நிக்குதுங்க ஐயா, அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு நானும் தனமும் பின்னாடியே கிளம்பி கோயிலுக்கு வந்துடுறேன் ஐயா. ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? சரி, அதுவும் ஒரு வகையில் நியாயம்தான். காரணம் எப்படி இருந்தாலும் உன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும். இந்தா இதை வச்சுக்க. சரி, ஓகே. காலைல பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்து சேரு, புரியுதா? ஹலோ, என்ன தர்மலிங்கம், சந்தோஷமா இருக்கியா?
சாதாரண சந்தோஷம் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குடும்பத்தோட காலபைரவர் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். உன் சந்தோஷத்துக்கு நான் சமாதி கட்ட போறேன். டேய் யாரா நீ? உன்னோட எதிரி மட்டும் இல்ல, உங்க 5 பேருக்கும் எதிரி. டேய் மொட்டைய எதிரின்னு போன்ல பேரை சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு துணிச்சல் இருந்தா முதல்ல உன் பேரை சொல்றா. துணிச்சல் இருந்தா காரியத்துல ஜெயிக்க முடியாது. அறிவு வேணும், அதை செயல்படுத்த மூளை வேணும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா போன்ல முதல்ல உன் பேரை சொல்றா, இல்லன்னா நேர்ல வந்து நில்ற பார்க்கலாம். யார்கிட்ட பேசுற? அப்பா யாருப்பா போன்ல? எதுக்கு கோவப்படுறீங்க? யாருன்னு தெரியலப்பா. புறப்படும் போது திடீர்னு ஒருத்தன் பேசுறான், அதுவும் போன்ல. அவனுக்கு என்னை பத்தி முழுசா எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா அவன் போன்ல மட்டும் இல்ல, கனவுல கூட அவன் என்னை மிரட்டி இருக்க மாட்டான். கோயிலுக்கு போற நேரத்தில் அவசகுணமா இது ஒண்ணு. சரி அதெல்லாம் போட்டோம். நீங்க எல்லாரும் முதல்ல வண்டியில இருங்க, நம்ம கிளம்பலாம். இருடி, கோவில்ல உன் அப்பன் குடும்பத்தை என் குடும்பத்துல இருந்து பிரிச்சு காட்டுறேன். மடி கற்பகம், நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? மறுபடியும் உடம்பு சரியில்லாம போச்சா? சொல்லுமா, நீ வீட்டுல இருந்துக்க, நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லம்மா, முகம் மறுபடியும் வாடி இருக்கு, அதான் வருவியா கோயிலுக்கு? கண்டிப்பா வரேண்ணே. எல்லாம் ஒண்ணா போலாம்ல? போலாண்ணே. சரி ஓகேப்பா, எல்லாரும் வண்டியில இருங்கப்பா. டேய் வீட்டை பத்திரமா பாத்துக்க.